Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுடைய சப்போர்ட் அந்த 200 லைக்ஸ்க்கும் குறையாமல் பார்த்துக்க, இது என்னோட அன்போட ரிக்வஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணினேன். அதாவது அதுக்கு முந்தைய வீடியோ 1 lakh rupees இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் தினமும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் மார்க்கெட்டை நோக்கி வரவங்களுக்காக அந்த வீடியோ போட்டிருந்தேன். மேபி அது ஒரு சிலருக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கலாம் மனசு. ஓகேங்களா? அதாவது நான் உங்களுக்கு வார்த்தையில் தேன் தடவி பேசி ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலான்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இன்ஸ்பயராக கொடுத்துருந்தேன் அப்படின்னா நிறைய பேரோடைய கேபிட்டல் இழந்திருப்பீங்க. ஆனால் ரியாலிட்டி பற்றி பேசுகிறதால ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தெரிவிச்சிருக்கீங்க. அதில் ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தான் வார்த்தையில் பிரதிபலிக்கும். மேபி இன்றைக்கி எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்க இன்னும் 6 மாதம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ இதே வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸையும் உங்களுடைய மன்னிப்பு கமெண்ட்ஸையும் அதில் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுப்பீங்க. அது எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா புதுசாக வரவங்க ஆர்வக்கோளாறில் ஒரு ஏதாச்சும் நல்ல விஷயம் கிடைக்குமா, நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடைக்குமா, நல்ல டிப்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஆர்வத்தில் வந்துடுவீங்க. ஆஸ் யூஷுவல் நான் பார்த்தது, நான் தாண்டி வந்தது தான் என்னுடைய அனுபவத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற 15-16 வருஷம் ஆயிடுச்சுதோ. நீங்களும் அந்த பெயின் வலி வேணாம் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சிலருக்கு கசப்பாக இருந்திருக்கலாம். அது ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மார்க்கெட்டை எதாவது புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ இன்றைக்கி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், அவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி அவ்வளோ ஸ்ட்ராட்டஜி, இதை பண்ணால் பணம் வரும், அதை பண்ணால் பணம் வரும், ரைட் ஓகே, எல்லாமே நீங்கள் லட்சக்கணக்கான யூடியூப் போட்டிருக்காங்க. ஆனால் உங்களுடைய பணத்தை பாதுகாக்குங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நம்ம இப்போனால் வராது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் முளைச்சிக்கிட்டே இருக்கான். ஒரு இடத்துல நான் இதை பண்ணால் அப்புறம் பணம் தரேன், அதை பண்ணால் பணம் தரேன், அப்படி பண்ணால் பணம் தரேன், ஏதாச்சும் ஒன்று ஸ்கேம் நடந்துகிட்டே தான் இருக்குது. என்னென்ன விஷயமோ இதெல்லாம் மக்களுக்கு புரியுதில்ல. ஷேர் மார்க்கெட்னால் பணம் வந்துடும்ன்ற மாதிரி வராங்க. அப்புறம் பணம் போயிடுதுன்ற ஒரு நெகட்டிவ் எண்ணமும் வருது. ஏன் வருது, ஏன் இப்போ ரெண்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஏன்னா இந்தளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எப்போவுமே இந்த 4 வருஷத்தில் வந்ததில்லை எனக்கு. ஃபஸ்ட் டைம் அந்த வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததில் கொஞ்சம் அது வெளியே, நான் சாட்டர்டே சண்டே ஃபுல் கம்ப்ளீட் வெளியே தான் இருந்தேன். எந்த ஃபோன் நான் பிக் பண்ண முடியல. கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் பண்ணிக்கலான்னு வெளியே போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. இட்ஸ் ஓகே. ஏன்னா புரிஞ்சிக்காத ஒருத்தர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் புரிஞ்சுக்கிட்டே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, கடவுள் அவங்களுக்கு அருள் புரியட்டும். அவர்களுக்கு இன்னும் கடவுள் துணையாக இருப்பார். நம்மளும் ப்ரே பண்ணிக்குவோம். சரி ஃப்ரெண்ட், இப்போது நம்ம நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டி ரெகுலராக மார்னிங் அப்டேட் பார்த்துருக்கோம். இப்போது இன்றைக்கி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சொன்னேன், இந்த 2 நிமிஷம் நான் பேசுறது கூட ஒரு சிலருக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு போட்டவங்களுக்கும் இது மனசுக்கு எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு இந்த 2-3 நிமிஷம் டைம் எடுத்தது கூட அவங்க என்னுடைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நீ நான் வேறு எதோ எதிர்பார்த்து வந்தேன், அவ்வளோ டெய்லி இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு ஐடியா பண்ணால் நீ இன்னும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க. நான் என்னோடய வீடியோ எல்லா வீடியோவும் அதனுடைய ஆழம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனல் பிடிக்காது. நான் எதுவும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஃப்டி சார்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டே சார்ட்டு தான். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு கீழே இருக்க சொல்ல நம்ம பிளான் ஒன்லி ஃபார் சேலிங். பிளான் இது டே சார்ட்டுக்கு கீழே இருக்க சொல்ல ஒன்லி ஃபார் நம்மளுடைய பிளான் சேலிங்காக மட்டுமே இருக்கணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது 17,800 அபவ் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா மட்டுமே பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகளை தேடுங்க. அதுக்கு கீழே பை அண்ட் சேலுக்கான வாய்ப்புகள் தேடாதீங்க. ஒன்லி ஃபார் சேல் அண்ட் பை. ஏன்னா சேலிங்களோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆகிருக்கு. இதனுடைய ரீட்ரெஸ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு. அந்த ரீட்ரெஸ்மெண்ட் இந்த ஏரியாவில் ட்ராவல் சொல்ல உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு சின்னதாக ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் வரும்.
ஓகே, ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இன்ட்ரேடேக்கு நான் சொல்கிறது இன்ட்ரேடே பண்ணுறவங்களுக்கு நிஃப்டி 50ல் ஒன்லி சேலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியுங்க. பிரேக் டவுன் உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம டே சார்ட் பார்த்துட்டோம். டே சார்ட்டில் உங்களுக்கு 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பாருங்கள். இது ப்ரைஸ் ஃபாலிங்காக இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸு ஷார்ப் ஃபாலிங். அதோடைய ரீடெஸ்ட்மெண்ட் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.618 லெவலில் நியரஸ்ட் டச் பண்ணி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. திரும்ப வந்து அதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போயிருக்குது. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு டவுன் கொடுத்துருக்கு, இந்த இடத்துல டவுன் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸு அகைன் உங்களுக்கு மேலே போனால் கூட உங்களுக்கு 17,700 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அகைன் அங்கேருந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நிஃப்டி 50யோடைய கண்டிஷன். சரி, எந்த இடத்துல சேல் எடுக்கலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸாக உள்ளே போயிடலாம். ஏன்னா வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டோம், கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகலாம். இப்போ இதில் எங்கெங்கே ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது 17,700 சொன்னேன் இல்லையா, ஒரு அதோட வீக்கும் ஷேடோவும் சேர்த்துக்கலாம் மேலேயும். இது ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன், குட்டி சப்ளை ஜோன் இருக்கும். அதுவும் நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது, சாரி சப்ளை ஜோன் இருக்குது. இது அப்பர் சைடு சேலிங்கான ஏரியாஸ். அங்கேருந்து நம்ம சேலிங்கான வாய்ப்பை தேடலாம். அதாவது ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அங்கேருந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஆகுது, இல்லை மார்க்கெட்டோட கண்டிஷன் எங்கேருந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம மணி கண்ட்ரோல் வெப்சைட் பார்த்துலாங்க. எங்கேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு பிக்சர் கிடைக்கும். நெகட்டிவில் ஓப்பன் ஆகுது மார்க்கெட். 200 புள்ளிகள் வந்து மைனஸில் கம்மி, 17,444 கிட்ட காமிக்குது நெகட்டிவ் மார்க்கெட். 17,444 அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நம்ம ட்ரெண்ட் லைன்லாம் கட் ஆகிட்டு தான் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பன் ஆகுது. 17,444 நியரஸ்ட் இந்த சப்போர்ட் கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், ப்ரைஸு இந்த சப்போர்ட் கிட்டே ஓப்பன் ஆகுது. திரும்ப நம்ம ரிஸ்கி ஜோனில் மாட்டிக்கிட்டோம். ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. நேற்று வெபினாரில் ஜாயின் பண்ணவங்களுக்கு புரியும். சப்போர்ட் எடுக்கிற ஏரியாவில் உங்களுக்கு பிரேக் டவுன் கொடுத்துச்சு என்னாவும் இந்த லிட்டில் ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிட்டு திரும்ப வந்து அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நாம் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், ஒன்லி சேலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் பார்க்கணும். சேலிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க சொல்ல நம்ம ஆல்ரெடி பாட்டமில் நம்ம வந்து சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், எஸ்எல் ஹிட் ஆகும். ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வரலும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன ஆகும், கேப் டவுன் ஆகுதுன்னா வெயிட் ஃபார் ரீடெஸ்ட், புல் பேக் ஆக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை ஒரு சின்னதாக கரெக்ஷன் அல்லது புல் பேக் ஏதாச்சும் ஒன்று நடக்கட்டும். அகைன் உங்களுக்கு ஃபாலோ ஆகுதுன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, அதாவது ஒரு மார்க்கெட் வேகமாக ஒரு டவுன் ஆகுதுன்னா பின்னாடி பேக் டு பேக் ஓடி நம்ம சேல் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு புல் பேக் வரட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் சேலிங்கான வாய்ப்பை தேடலாம். நம்ம லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஏன்னா இப்போ பிக்சர் வந்து 200 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிறதால வந்து லெவல்ஸ் வந்து மார்க்கெட் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இப்போ தெரியல உங்களுக்கு, ஏன்னா இப்போ ஸ்பேஸ் எதுவும் இல்லை. இப்போ 17,400 வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அது லெவல் இங்கேயே பார்த்துட்டிங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லெவல் எங்கே அப்படின்றத மார்க்கெட் அங்கே நியூ லோ க்ரியேட் பண்ணுற வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் லைவில் அப்டேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது பாருங்கள், ஃப்ரீ டெலிகிராம் சேனல், அதையும் போய் பாருங்கள். இல்லை ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது வெபினார் ஜாயின் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க் பார்த்தோம் அப்படின்னா அப்போது அதே நம்ம ஒரு டே சார்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம், இல்லை 1 hour 4 hours பார்த்துலாம். கொஞ்சம் லாங் டைம் ஃப்ரேம் தான் கொஞ்சம் கிளியர் பிக்சர் கிடைக்கும், வேறு எதுவும் இல்லை. இது வந்து 4 hours சார்ட். இது பேங்க் நிஃப்டியோடைய 4 hours சார்ட். இது 4 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸு ஏரியாவுக்குள்ளே கடந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, 3 ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கடந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுருக்கு.
இது 4 ஹவர்ஸ் சார்ட்டு, ரைட்? ஸோ 4 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ப்ரைஸ் வந்து கீழே வருது. இது வந்து என்னவா மாறும்? சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இது 38,700. அது நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 38,400. இந்த லைன் கூட உங்களுக்கு, அதாவது ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, இது வந்து சப்போர்ட் லைனாக ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த சப்போர்ட் லைனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இப்போது 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்துடலாம் உள்ளே. இப்போது 200 பாயிண்ட்ஸ் நிஃப்டி அப்படின்னா ஏறக்குறைய இதுவும் வந்து உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் இல்லை 600 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் ஆகும். எது? நிஃப்டி பேங்க்கு. ஸோ 500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகுதுன்னா 39,000 ரவுண்ட் நம்பரில் வந்து ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 500 பாயிண்ட்ஸ் நியரஸ்ட்னா 38,500. எஸ், இந்த சப்போர்ட் லைனில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் அந்த 500 600 பாயிண்ட் நியரஸ்ட் இந்த சப்போர்ட் லைன் கிட்டக்கிட்ட நியரஸ்ட் ஓப்பன் ஆகுது. இதுலேயே உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு அப்டேட் கிடச்சின்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி ஒரு நாள் சென்ட் பண்ணுறேன். இந்த லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த லெவல் மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணி வச்சுங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் ஆர் மைனஸ் அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் இல்லை 100 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அந்த ஏரியா நீங்கள் சப்போர்ட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, சப்போர்ட்டாக கன்சிடர் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு தேடலாம் அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெகட்டிவ் மார்க்கெட்டில் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை தேடாதீங்க. வெயிட் ஃபார் புல் பேக் அல்லது ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரியும் சேலிங்கான வாய்ப்பை தேடலாம். நல்லா ஸ்ட்ராங்காக சொல்ல கேட்டுங்க. மார்க்கெட் ஃபுல்லாக நெகட்டிவ், ஒரு 500 600 பாயிண்ட் நெகட்டிவில் இருக்க சொல்லும். நீங்கள் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை தேடினீங்கன்னா வெரி ரிஸ்கி ட்ரேடாக அமையும். அதாவது ரொம்ப ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே அதில் வந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பை தேடலாமே தவிர, பிகினர்ஸ் வந்து ஊருடன் ஒத்துவாள், ட்ரெண்ட் எப்படி போதோ அது கூடவே போயிடுங்க. என்னென்னா வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட்மெண்ட் அல்லது புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓகே கேப் டவுன் ஆகுதா, அப்படியே அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் டவுனில் போதா வெயிட் பண்ணுங்கள். கேப் டவுன் ஆகிட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்மெண்ட் வரும். கண்டிப்பாக ரீடெஸ்ட்மெண்ட் எல்லா மார்க்கெட் ரீடெஸ்ட்மெண்ட் வரும். ரீடெஸ்ட்மெண்ட் வந்து திரும்பவும் போக சொல்ல அங்கேருந்து ரீஎன்ட்ரி எடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம 200 லைக்ஸை குறையாமல் பார்த்துக்குங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். 200 லைக்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.